குழு குழுன்னு காத்து, வெண்மையான மேகங்கள் போல அழகிய மலைகள், திரும்பும் இடமெல்லாம் மனதை கவரும் இயற்கையோட அழகு. அதை ரசிக்க வைக்க மெல்ல மெல்ல ஊர்ந்து செல்லும் கல்கா ஷிம்லா ரயில். கேட்க சொர்க்கம் போல இருக்குது இல்லை? ஆனால் அது எல்லாமே அந்த டனலுக்குள்ளே போகிற வரைக்கும் தான். அது வரைக்கும் சொர்க்கமாக தெரிஞ்ச அந்த ஒரு இடம் அமானுஷ்யம் நிறைந்த இடமாக மாறும் வெறும் ஒரே நிமிடத்தில். அது இந்தியாவின் அமானுஷ்யம் நிறைந்த பகுதிகளில் ஒன்று. அதுக்கு பேர் பரோக் ஸ்டேஷன், இல்லைன்னா டனல் 33ன்னு சொல்லுவாங்க. அங்கே இருக்கிறது பேயா, ஸ்பூக்கா, டெவிலா இல்லை அமானுஷ்யமா? இது தமிழ் டிகோட்ஸ் வழங்கும் டேர் டெவில்ஸ். கடல் மட்டத்திலிருந்து 2100 மீட்டர்ல இந்த ரயில் பயணம் மெதுவாக ஸ்டார்ட் பண்ணும். இந்த ரயிலோட அதிகபட்ச வேகமே 20லிருந்து 25 கிலோமீட்டர் தான். மனதை கொள்ளை கொள்ளும் இயற்கையோட அழகு. அந்த இயற்கையோட அழகை ரசித்து கொண்டே போகும்போது அந்த ரயிலோட சத்தம் மிகுந்த சந்தோஷமான மனநிலையை ஏற்படுத்தும். இப்படி இயற்கையை ரசித்து கொண்டும் போற அந்த சமயத்துல இடையிடையே சூரிய ஒளியே புக முடியாத கருமையான சுரங்கங்களையும் கிராஸ் பண்ணும். இப்படி ரயில் பயணம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே டனல் 33 அப்படிங்கிற சுரங்கம் பற்றி முணுமுணுப்புகள் ஆரம்பிக்கும். ஒரு சுரங்கங்கள் கிராஸ் ஆக அந்த முணுமுணுப்புகள் அதிகமாகும். அந்த டனல் பற்றி தெரியுமா? அந்த டனல்ல வெள்ளை நிற கோட் போட்ட ஒரு நபர் திடீர்னு அப்பியர் ஆவாங்க. அந்த நபர் பேசுகிற சத்தம் கேட்கும், ஆனால் திடீர்னு காணாமல் போயிடுவாங்க. நைட் டைமில் குதிரைகள் நடக்கிற சத்தம் கேட்கும், அமானுஷ்யம் நிறைந்த பல சத்தங்கள் கேட்கும். ஏன் ஒரு சில சமயம் இவனோட பேரை சொல்லி கூப்பிட்ற மாதிரி கூட கேட்கும் அப்படின்ட்டு கதைகள் ஆரம்பிக்கும். இந்த முணுமுணுப்புகள்லாம் கேட்டுட்டு அது வரைக்கும் அந்த இடத்தை பற்றி தெரியாத நபர்களுக்கு கூட பயம் தொற்றிக்கொள்ள ஆரம்பிக்கும். டனல் நம்பர் 30, 31, 32ன்னு கிராஸ் பண்ண திக்கின இதயம் துடிக்க ஆரம்பிக்கும். 2 மணி நேரமா ஒரு டனலாக கிராஸ் பண்ணிட்டு வந்தவங்களுக்கு அடுத்த அந்த 5 நிமிடங்கள் மிகுந்த பயத்தை ஏற்படுத்தும். இந்த டனலுக்குள்ள போகிறோம், என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிட்டு சிந்திக்கிற அதே சமயத்தில் மெல்ல அந்த ஒரு ட்ரெயின் டனல் 33க்குள்ள நுழைய ஆரம்பிக்கும். இந்த ஹாரன் சப்தத்தோட இந்த சுரங்கம் தான் அந்த ரயில் பாதையில், அந்த மலைப்பாதையில் இருக்கும் சுரங்கங்களில் மிக நீளமான சுரங்கம். கிட்டத்தட்ட 1100 மீட்டருக்கும் மேலே ஒரே நீளமாக அமைந்திருக்கும் ஒரு சுரங்கம். இந்த சுரங்கத்துக்கு உள்ளே போயிட்டு வெளிவரதுக்கு 2 நிமிடங்களுக்கு மேலே எடுத்துக்கும் அந்த ரயில். ஒரு சில நபர்கள் வித்தியாசமான சில சத்தங்களை உணர ஆரம்பிப்பாங்க. முணுமுணுக்கிற சத்தம், அலறும் சத்தம், ட்ரெயினோட சத்தம், காலடிகள் என பக்கத்திலே கேட்குற மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. இந்த சப்தங்கள் எல்லாமே சேர்ந்து அமானுஷ்யமான ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். ஒரு சிலர் கண்களை இருக்க முடிப்பாங்க, அந்த பயத்தை எப்படி ஃபேஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல். அந்த ஒரு ட்ரெயின் அந்த டனல்லேருந்து வெளிவந்த அடுத்த நிமிடம் மீண்டும் சொர்க்கம் போல மாறும். அந்த மலைப்பாதையில் 33 டனல் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை, 102 சுரங்கங்கள் இருக்குது. அதில் டனல் 33 மட்டும் அமானுஷ்யம் நிறைந்த இடமாக மாறுவதற்கு காரணம் என்ன? அதை தெரிந்து கொள்வதற்கு 1847ஆம் ஆண்டு நம்ம போகணும். அது ஆங்கிலேயர்கள் நம்மளாம் ஆட்சி பண்ணிட்டு இருந்த காலகட்டம். மலைகளின் ராணி சிம்லான்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் ஆங்கிலேயர்கள் காலத்தில் இந்த சிம்லாக்கு இருந்த இன்னொரு பேர் இந்தியாவின் சுவிட்சர்லாந்து. காரணம் நிலப்பரப்பு மற்றும் அதோட கிளைமேட். வெயில் காலத்துல தலைநகரமாகவும் செயல்பட்டது இந்த சிம்லா. இப்படி சிம்லா தலைநகரமாக செயல்பட்ட காலகட்டத்தில் மக்கள் சிம்லாவுக்கு போறதுக்கு மிகுந்த கஷ்டப்பட்டிருக்காங்க. இதனால இந்த மலைப்பாதையில ரயில்வே ட்ராக் அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க ஆங்கிலேயர்கள். இந்த ரயில்வே பாதை அமைப்பதற்கு சர்வே எடுக்கும் பணியை துவங்குறாங்க. 1884 மற்றும் 1897ஆம் ஆண்டு என 2 சர்வே எடுக்கப்பட்டுச்சு. இந்த 2 சர்வேயின் அடிப்படையில் ரயில் பாதை அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறாங்க. 1898ஆம் ஆண்டு இந்த ரயில் பாதையை அமைப்பதற்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணி 1903ஆம் ஆண்டு அதை முழுவதுமாக முடிக்கவும் செய்கிறாங்க. இந்த ப்ராஜெக்டுக்கு தலைமை தாங்கியவர் HS ஹாரிங்டன். இவருக்கு கீழே கிட்டத்தட்ட 42,000க்கும் மேற்பட்ட நபர்கள் வேலை செஞ்சாங்க. ஆனால் நம்ம இங்கே பார்க்க போகிறது டனல் 33 மட்டும். டனல் 33 கன்ஸ்ட்ரக்ட் பண்ண வந்த நபர் தான் கர்னல் பரோக்.
கர்னல் பரோக் இந்த டனலை கட்டுவதற்கு வித்தியாசமான ஒரு முயற்சி எடுக்கிறாரு. அது கொஞ்ச நபர்கள் மலையோட முன்னாடி பக்கத்துல இருந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க, கொஞ்ச நபர்கள் மலையோட பின்னாடி பக்கத்துல இருந்து தோண்ட ஆரம்பிப்பாங்க. இந்த 2 நபர்களும் தோண்ட ஆரம்பிச்சு ஒரு இடத்துல ஜாயின் பண்ணுவாங்க. அது சென்டர் பாயிண்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்புறாரு. அதற்கான கால்குலேஷனும் போட்டு கொடுத்தாரு. பட் அதுல சின்ன தப்பு நடக்குது. அதை தெரியாத பணியாட்கள் மலையோட 2 பக்கமும் இருந்தும் தோண்ட ஆரம்பிக்கிறாங்க. நாட்கள் நகருது. அந்த சென்டர் பாயிண்ட் ஜாயின் பண்ண வேண்டிய நேரம் வருது. பட் அந்த நேரத்துல 2 பேருமே சந்திக்கல. அங்க வேலை செய்த மக்கள் பரோக் மீது கோபமா இருக்காங்க. அதே சமயம் ஆங்கிலேய அரசாங்கம் கர்னல் பரோகுக்கு ₹1 ஃபைன் போடுறாங்க. இதை அவமானமாக கருதிய கர்னல் பரோக் யார்கிட்ட சொல்றதுன்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே அங்க வேலை செய்த மக்கள் அவர் மீது கோபமா தான் இருக்காங்க. இதனால் ஏற்பட்ட அந்த நெருக்கடி, மன உளைச்சல் காரணமாக அந்த டனல் ஸ்டாப் பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம அவர் கையில் இருந்த ரிவால்வரை எடுத்து தன்னைத்தானே சுட்டு செத்து போறாரு. அதன் பிறகு கர்னல் பரோகோட உடல் அந்த டனலுக்கு மிக அருகிலேயே புதைக்கப்பட்டதாகவும் பல கதைகள் நம்மளால கேட்க முடியுது. இதன் பிறகு HS ஹேரிங்டன் தான் இந்த டனலை கட்டி முடிச்சதாக வரலாறு நம்மளால பார்க்க முடியுது. இது கட்டி முடிச்ச காலகட்டத்தின் பிறகும் 1950 வரைக்குமே எந்தவித அமானுஷமான கதைகளும் பார்க்கல. பட் 1950-70 அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கதைகள் உலா வர ஆரம்பிக்குது. அப்படி பரவன அந்த கதை தான் நம்ம மேலே சொன்னது. இது பல நபர்களுக்கும் பரவுது. இதனால கோஸ்ட் டூரிசம் அதிகமாக ஆரம்பிக்குது. பட் ஒரு ட்விஸ்ட் சொல்லட்டா, இங்க பரோக்னு சொல்லிட்டு ஒரு நபர் இறந்ததாக சொல்றாங்கல்ல, அப்படி ஒரு நபர் இல்லவே இல்லை. ஆங்கிலேயர்களோட ரெக்கார்ட்ல டனல் 33 அப்படிங்கிறத பரோக் அப்படிங்கிற நபர் தான் கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்தவித எவிடன்ஸும் இல்லை. அங்க கால்குலேஷன் ஃபெயிலியர் ஆச்சு. பரோகுக்கு அப்புறமா தான் ஹாரிங்டன் அந்த ப்ராஜெக்டை எடுத்து அதை வெற்றிகரமாக செஞ்சு முடிச்சாருன்னு சொல்லிட்டும் நியூஸும் கிடையாது. ஏன் கர்னல் லெவல்ல இருக்கா ஒரு நபர் சூசைட் பண்ணிட்டு இறக்குறாங்க அப்படின்னா அதை பற்றின நியூஸ் கண்டிப்பா பிரிண்ட் மீடியால வெளிவந்திருக்கும். ஒருவேளை இந்தியாவில் இல்லைனாலுமே இங்கிலாந்து போன்ற நாடுகளில் வெளிவந்திருக்கும். பட் அப்படி ஒரு ஆர்டிக்கல் எங்கேயுமே பார்க்க முடியல. இது எல்லாத்துக்கும் மாறாக இந்த ப்ராஜெக்டுக்கு ஹெட்டாக இருந்தார்ல HS ஹேரிங்டன், அவரும் உள்ளூர் ஆன்மீகவாதியான பாபா பால்குவின் உதவியோட தான் அந்த டனல் 33 கட்டு முடிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்டை நம்மளால பார்க்க முடியுது. அப்புறம் எப்படி இந்த அமானுஷ கதை பரவ ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்ப்போம். இமயமலையின் வழியாக சரியாக நேராக செல்லும் ஒரே ஒரு சுரங்கம் இது மட்டும்தான். இந்த சுரங்கம் நேராக இருக்கிறதுனால இந்த சுரங்கத்தில் டிராவல் பண்ற அந்த சவுண்ட் எந்த இடத்துலயுமே டிஃப்ளெக்ட் ஆகாம அந்த சப்தம் ஒருவித அமானுஷம் நிறைந்த சப்தமாக மாறும். அது மட்டுமே இல்லாம அந்த சுரங்கத்துல சூரிய ஒளியே புக முடியாத அளவுக்கு கருமையாக இருக்கும். அது கூட சேர்ந்து மிகவும் அமைதியாக இருக்கும். ஒரு குண்டு கீழே விழுந்தா கூட அதை கேட்கிற அளவுக்கு அந்த சுரங்கம் மிகுந்த அமைதியாக இருக்கும். இந்த அமைதியே ஒரு விதமான பயத்தை ஏற்படுத்தும். இதனால ட்ரெயின்ல கடைசியில ஏதோ ஒரு இடத்துல பேசுற அந்த சப்தம் கூட முன்னாடி வரைக்குமே டிராவல் பண்ணி ஒரு எதிரொலியை ஏற்படுத்தும், ஒரு முணுமுணுப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, நடக்கிற சத்தம் கூட நம்ம காதுக்கு கேட்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். நம்ம பக்கத்துல யாரோ ஒருத்தவங்க வந்து மூச்சு விடுற மாதிரி ஒரு ஃபீலிங்கை ஏற்படுத்தும். காரணம் உள்ள இருக்கும் தட்பவெப்பநிலை. அந்த டனலுக்கு வெளியே காற்றின் அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றத்தினால் கூட உள்ள ஒரு மிகப்பெரிய சப்தம் ஏற்படுத்தும். அது மட்டும் இல்ல, அந்த சுரங்கத்துக்குள்ள பல நீர் ஊற்றுகள் இருக்கு. உள்ள இருக்க அந்த தட்பவெப்பநிலை என்ன சொல்லிட்டு எல்லாமே சேர்ந்து உள்ள இருக்கும் ஒரு சில நபர்களுக்கு சில அமானுஷ்யமான விஷயத்தை ஏற்படுத்துது. இதனால ஒரு பயம் அப்படிங்கிறத தொற்றி கொள்ளுது. இந்த பயம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக பில்ட் ஆகி ஒரு அமானுஷம் நிறைந்த கதையாக மாறுது. இதனுடன் சேர்ந்து பரோகின்ற அர்பன் லெஜண்ட் ஸ்டோரியும் ஒரு புதுவிதமான உணர்வை நமக்கு வர வைக்குது. அப்புறம் ஏன் அந்த ஸ்டேஷனுக்கு பரோக்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்ட்டு நமக்கு கேள்வி வரும். அங்க அந்த ஸ்டேஷன் வருவதற்கு முன்னாடியே அந்த ஏரியாவோட பேரு பரோக் தான். அங்க பேய் இருக்கா அமானுஷம் இருக்கா அப்படிங்கிறது தெரியாது. ஆனா அந்த டனல் 33 ஒரு வித்தியாசமான புது அனுபவத்தை உங்களுக்கு கொடுக்கும். தற்போது யுனெஸ்கோவோட பாரம்பரியமாக இருக்கும் அந்த ட்ரெயின்ல ஒரு முறை டிராவல் பண்ணி பாருங்க. இந்த மலைப்பாதையில கிட்டத்தட்ட 103 சுரங்கங்கள், 864 பாலங்கள், 919 வளைவுகளுடன் கடல் மட்டத்திலிருந்து 2100 மீட்டர் உயரத்தில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 7000 மீட்டர்ல போய் முடியும். இந்த மலைப்பாதையில ஒரு முறை டிராவல் பண்ணி பாருங்க. முக்கியமா அந்த டனல் 33 கிட்ட போறப்போ அமானுஷம் நிறைந்த அந்த பரோகோட ஸ்டோரி இந்த ஞாபகத்துக்கு வரட்டும். மீண்டும் வேறு ஒரு அமானுஷம் நிறைந்த பதிவில் சந்திப்போம்.